ஒற்றை செங்கலால் ஒன்றிய அரசின் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை அடக்கி காட்டியவர், தமிழ்நாட்டு மக்களை வென்றவர். அப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் துணையாக இருப்பார் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, கவனிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளான இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கான சிறப்பு அமர்வாக இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. உங்க அனைவருக்குமே என்னுடைய வணக்கம். திரு சிற்றரசு அவர்கள் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர், திரு சன் ராமநாதன் அவர்கள் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர், திருமிகு ரேகா பிரியதர்ஷினி அவர்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல ஆணையத்தினுடைய உறுப்பினர், திரு எபினேசர் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், திரு தினேஷ்குமார் அவர்கள் திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர்கள், திரு பிரபாகர் ராஜா அவர்கள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், திருமிகு பத்மபிரியா அவர்கள் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் அவர்கள். உங்க அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு அமர்வு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு அமர்வும் கூட. பிறந்த நாள் அப்படின்றதே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதுலேயும் ஒரு தலைவருடைய பிறந்த நாள் அப்படின்றது நம்ம ஏன் கொண்டாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தலைவருக்கான விழா கிடையாது இது. முற்றிலுமாக தொண்டருக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்குமான விழா. எப்பொழுதுமே தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், அது ஏழை எளியோருக்கு எழுச்சி நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்றும் அந்த வழியிலே நம்முடைய இடம் தலைவர் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிறந்தநாள் விழாவை பொறுத்த மட்டிலே ஏழை எளிய மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், எங்களுடைய லட்சியம் கூட. இந்த பிறந்தநாள் விழாவிலே குறிப்பாக அவர் எடுக்கின்ற பல முன்னெடுப்புகள் மாணவ செல்வங்களையும் விளையாட்டு வீரர்களையும் அடித்தட்டு மக்களையும் சென்றடைகின்றது. இதற்கு சாட்சி நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாட்சிகள். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எத்தனை விதமான திட்டங்களை முன்னெடுத்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று பணியாற்றி கொண்டிருப்பதுதான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கொண்டாட்டத்தினுடைய தேவையும் மக்கள் நலனுக்கானது தான், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படின்றது தான். எல்லோருமே கேட்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய வரலாறு உண்டு. பிறப்புக்கும் ஒரு இறப்புக்கும் ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. நம்முடைய இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் சிறையில் இருந்தபோது தான் நம்முடைய இளம் சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தார். இது மிகப்பெரிய ஒரு வரலாறு. இதுபோன்று இந்தியாவில் இருக்கின்ற வேறு தலைவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களுக்கும் வரலாறு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதில் பிறக்கும்போது எல்லோரும் சொல்லுவோம், நாங்கள் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க, நான் பிறக்க சொல்லவே திமுக, என் உடம்புல ஓடுற ரத்தம் திமுக என்ற உணர்வோடு பேசுவார்கள். அந்த வகையில் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் பிறக்கும்போதே திமுக திராவிட கொள்கையோடு பிறந்தார். அதால் தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்வது போல ஒற்றை செங்கல்லால் ஒன்றிய அரசை ஆட்டி படைத்தவர் என்பது. அது என்ன காரணம்னாக்கா, பிறகு சொல்லி திமுக என்ற ரத்தத்தோடையும் திராவிட உணர்வோடையும் பிறந்ததன் காரணமாகத்தான் இதை இன்றைக்கும் மெய்ப்பித்து காட்ட முடிகிறது. அத்தகைய ஒரு பிறப்பு இன்று தமிழ்நாட்டை எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். உயர்வை உண்மை. தமிழ்நாட்டை எந்த அளவு கொண்டு போய் சேர்க்கிறத விட உலக அளவில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இருக்கிற எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் இன்றைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியான மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த மாநிலத்திலே கொண்டு வருகின்ற திட்டங்களை தான் அண்டை மாநிலங்கள் எல்லாம் அதை அப்படியே காப்பி பண்ணி அவங்க மாநிலத்திலையும் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. இதை தாண்டி இன்றைக்கி நம்ம உலக அளவில் பேசப்படுறோம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டங்கள் இன்றைக்கு கனடாவிலலாம் பாராட்டப்படுகின்றன. அந்த ஸ்கீம்ஸை பற்றி இன்றைக்கி பேசாதவங்களே கிடையாது. அதே போல் மக்களை தேடி மருத்துவம், இந்த ஸ்கீம்ஸை பற்றி பேசாதவங்களே WHO பெரிய லெவலில் பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்மளுடைய திட்டங்கள் தான். அதால் அது எல்லா திட்டங்களுக்கும் உறுதுணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்வார், துணை முதலமைச்சர் பொறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் செய்தியாளர்கள் கேட்டப்போ கூட அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னென்னா, துணை முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துணையாக இருக்கின்றார், நான் துணை முதலமைச்சராக இருந்து கூடுதலான பொறுப்போடு அதிக கவனத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கேன் என்று சொல்வார். அதுதான் அந்த தலைவரோட பிறந்தநாள் கண்டிப்பாக எல்லா ஆண்டும் இதை விட சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் எல்லாரோட எண்ணமும் கூட, எங்களுடைய எண்ணமும் கூட. அதற்காகத்தான் அவர்களுடைய பிறந்தநாள் திட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற போது எதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு தேவையானவற்றை என்பதை உணர்ந்து அந்த பிறந்தநாள் விழாக்களை கொண்டாட்டங்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இளம் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களை எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மேடையில் அமர்வதற்கு, முக்கிய பொறுப்புகளோடு அமர்வதற்கு எங்களை வளர்த்தவர். இன்னும் சொல்ல போனால் இளைஞர் அணி என்கின்ற ஒரு அணியில் இருந்து ஒவ்வொருவரையும் சரியாக தேர்வு செய்து இன்றைக்கி நான் மேயராக அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதற்கு முதற்கண் நன்றியை இளம் தலைவருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த மேடையில் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் என்று சொல்லுவார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்றால் இளைய தலைவர் அவரால் மட்டும்தான் அது சாத்தியம். காரணம் என்னென்னா, இப்போ நான் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்தேன், அதே போல் சிற்றரசு மாவட்ட அமைப்பாளராக இருந்தார். ஒவ்வொருவரும் அது போன்று அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள். எதையுமே தைரியமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை இளம் தலைவர் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு. இவர் மிகப்பெரிய தலைவராக வருவார். இப்போ நீங்கள் எல்லாருமே இளைஞரணியிலேருந்து பெரும்பாலானவர்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. இளைஞரணி இப்போது எப்படி கட்டமைக்கப்பட்டு வளர்ந்திருக்கு அப்படிங்கும்போது திராவிட மாடல் எப்படி ஒரு மாடலோ, திமுகவினுடைய இளைஞரணியினுடைய மாடல் எத்தகைய ஒரு மாடல் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம திராவிட மாடல் அரசுங்கிறது எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான். அதை நம்முடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் 25 ஆண்டுகளை அழைத்து சென்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் 50வது ஆண்டுக்கு அழைத்து சென்றார். அது பொன்விழா ஆண்டை அழைத்து சென்றார். அதே போல் 25வது ஆண்டாக இருக்கக்கூடிய நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெள்ளி விழாவை அழைத்து சென்றார். இப்போ நம்முடைய தலைவர் தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 75வது ஆண்டு பவள விழாவிற்கு அழைத்து சென்றார். அதாவது இயக்கத்தை தன் தோளில் சுமந்து தொண்டனோடு தொண்டனாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளம் தலைவர், இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர் அவர்கள் 100 ஆண்டை கடந்து எடுத்து செல்வதற்கு ஒரு தலைவர் உருவாவதை பார்த்து வியந்து நிற்கிறார்கள் ஒவ்வொருத்தரும். என்ன காரணம்னா, அந்த இளைஞரணியிலேருந்து வந்திருக்கிறதுனால தான். அந்த இளைஞரணிங்கிறது சாதாரண அணி அல்ல. இளைஞரணியை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் உருவாக்கி இருந்தாலும், அதை தோளில் சுமந்து வந்தாலும், சிறப்பான பிள்ளை இடத்தில், பிள்ளை என்றால் நம்முடைய தலைவரின் பிள்ளை என்று அல்ல, மக்களின் பிள்ளை அவர். அதை அழகாக எடுத்து செல்லக்கூடிய இளைஞர்களை வைத்து, இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் அவர் நினைக்கக்கூடியது இன்னைய காலகட்டத்திற்கு தகுந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். திராவிட மாடல் என்கின்ற ஒரு அரசு என்பது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் சமமானது அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு இருக்காரு. அது நீங்கள் மாமன்னன் படம் பார்த்துருந்தாலே அதில் உங்களால் உறுதிப்படுத்தியிருக்க முடியும். இளைஞரணி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, இப்போ எப்படி இருக்குன்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க. இந்த மாடல், இப்படி ஒரு மாடல் எங்கேயுமே இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். நவீன அரசியலுக்கு தகுந்தாற் போல மாற்றி மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதோட சிறப்பு. பொதுவாகவே இந்தியாவில் பலதரப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் கூட, நம்மளை தாண்டி 100 ஆண்டுகள் கண்ட கட்சிகள் இருந்தாலும் கூட, அவங்ககிட்ட இது மாதிரி ஒரு கட்டமைப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நவீன காலத்துக்கு தகுந்தாற் போல் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய இளைஞரணி செயலாளராக நம்முடைய இளம் தலைவருக்கு பொறுப்பேற்ற பிறகு தான் முதலாக பொய்ப்பெட்டி என்ற ஒரு நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது. சமூக வலைதளங்கள் மூலமாக நம்முடைய கழகத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அந்த பொய்ப்பெட்டி நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் மாற்றி அமைக்கப்பட்டது. அதுவும் இளைஞரணி எடுத்த முன்னெடுப்பு தான். அதை தாண்டி பொதுவாகவே பயிற்சி பாசறைகள் எப்படி நடைபெறும்னா, ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல கூட்டி ஒரு 2 நாள் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பாசறைகள் நடக்கும். அந்த பயிற்சி பாசறைகளை 100 பேர் 200 பேரையும் வச்சு நம்ம பயிற்சி பாசறைகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு யுக்தியை கையாண்டதும் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் தான். அதை தாண்டி இன்னைக்கு இப்போ கடந்த வாரம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தார் என் உயிரினும் மேலான நம்முடைய கழகத்திற்கு கழக சொற்பொழிவாளர்கள் தேவை. அதுவும் இளம் தலைவருக்கு தகுந்தாற் போல இன்றைக்கு திராவிட மாடல் அரசை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நவீன கால அரசியலுக்கு புதியவர்கள் தேவை, இளைஞர்கள் தேவை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த போட்டியை நடத்தி அதில் இறுதி பரிசு நம்முடைய அண்ணா அறிவாலயத்திலே வழங்கப்பட்டது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அதன் மூலமாக இன்றைக்கு கழகத்திற்கு புதிய பேச்சாளர்கள் அவ்வளோ பேர் கிடைச்சிருக்காங்க. அந்த பேச்சாளர்களை எல்லாம் திரும்ப நாங்கள் எல்லா மேடைகளிலும் ஏற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்கின்ற கருத்தும் இளைஞரணியின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அவர்கள் வாயிலாக தமிழக அரசினுடைய சாதனைகளையும் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளையும் பட்டி தொட்டி எங்கும் எடுத்து செல்வதற்கு இந்த இளைஞரணி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்த இளைஞரணி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நவீன கால அரசியலுக்கு எப்படி மாறியிருக்குது என்பதுதான் இது எங்களுடைய கருத்து. திருமிகு ரேகா பிரியதர்ஷினி, பொதுவாகவே திராவிட இயக்கத்துக்கு பெண்கள் முன்னேற்றம் மீதான ஒரு பெரிய அக்கறை உண்டு. பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்த அளவு முன்னேறி இருப்பதற்கான காரணமும் திராவிட இயக்கம் தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் தந்தை பெரியாரினுடைய கனவுகளை ஒவ்வொரு திட்டங்கள் மூலமா சாத்தியப்படுத்தினாங்க கலைஞர். அந்த ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இன்னும் அதுல ஒரு படி முன்னேறி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எடுத்தக்கூடிய முன்னெடுப்புகள் காரணமா ஒரு மேயர் பதவிக்கு பெண் மேயராக இளம் வயதில், தமிழ்நாட்டினுடைய இளம் வயது முதல் பெண் மேயர் நீங்க தான். அந்த ஒரு பெருமிதம் எங்களுக்கு உணர முடியுது. அப்போ
இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவருக்கான பிறந்த நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? முதல்ல வந்து மாண்புமிகு துணை முதல்வர் சின்னவர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேயராக ஒரு பெண் மேயராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மாநகராட்சி மேயர் பொறுப்பில் அமர்த்தப்பட்டது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தான். தந்தை பெரியாருடைய கனவை நனவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஐடியாலஜி, திராவிடியன் ஐடியாலஜியை வந்து இப்போ மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து நான் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சனாதானத்தை பற்றி அவர் பேசும்பொழுது அவர் சந்தித்த பிரச்சனைகள், அவர் சந்தித்த விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பட் ரொம்ப லைட்டாக அதை ஹேண்டில் பண்ணி தான் கொண்டுள்ள கொள்கையில் உறுதியாக இருந்தார். அது வந்து எல்லாருக்குமே வராது, சில தடுமாற்றங்கள் வந்துடும். ஆனால் அண்ணன் சொன்னது போல் கருவிலிருந்தே திமுக, கருவிலிருந்தே ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அவரை பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இப்போ வரவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு யங்ஸ்டர், இனி வரப்போகிற ஜென்ரேஷன் யாராக இருந்தாலுமே, அவர் மேடையில் பேசுகிற அந்த விதமும் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிமையான ஒரு அரசியல்வாதின்றதை விட ஒரு லீடர், ஒரு ஆளுமை தன்மை மிக சிறப்பாக இருக்கக்கூடியவர். ஒரு முதல்வருடைய மகன் அப்படின்றத தாண்டி இயல்பாகவே ஹீ இஸ் அ லீடர். அவர் அந்த லீடருக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படி ஃபிரோஷியஸாக கத்தி சிலர் வந்து மேடையில் பேசுவாங்க. பட் இவருடைய அந்த யூனிக்னஸ் என்னென்னா, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக எளிமையாக அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது வந்து இவங்க எல்லாரும் சொன்னாங்க இளைஞரணியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அவங்க இளைஞரணியில் அண்ணனோட ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணுது. என்ன மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, காமன் பப்ளிக்காக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஸ்டைலை சாமானிய பொதுமக்கள் எப்படி செரிஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எப்போவுமே நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுலேருந்து அரசியல் சாராதவங்க இருக்காங்கல்ல, அவர் அண்ணனை பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், நம்மள ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தராக தான் பார்க்குறாங்க. ஒரு லீடர்ன்றதை தாண்டி நம்ம அண்ணன் அப்படி, நம்ம வீட்டில் ஒருத்தர் இயல்பாக எல்லாருக்குமே கிடைக்காது இல்லை, தூரமாக இருந்து பார்க்கறதுக்கும் நம்மள ஒருத்தர் அப்படின்னு அந்த செரிஷ் பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அது வந்து அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி தலைவர் கலைஞருக்கு உண்டான ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து யாரையும் காயப்படுத்தாமல் நையாண்டியாக பதில் சொல்கிறது. அது வந்து இயல்பாக மாண்புமிகு சின்னவர் அவர்கள்கிட்ட இருக்குது. அந்த வே ஆஃப் ரிப்ளை. இப்போ ரிப்போர்ட்டர்ஸே யாராச்சும் கேட்டால் கூட, இப்போ சமீபமாக மழை அதிகமாக வந்துட்டுருக்கு, நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்பொழுது கூட, நாங்கள் தயாராக தான் இருக்கோம், நீங்கள் புயலை கிளப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த உடனடியாக அந்த ரிப்ளை இருக்குல்ல, அது நையாண்டியாக, அது வந்து தலைவரை தான் ரொம்ப அதில் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி வந்து மாண்புமிகு சின்னவர் அவருக்கு. உதயண்ணா, இது வெறும் உதடுகள் உச்சரிக்கின்ற வார்த்தை அல்ல, லட்ச இளைஞர்களின் இதயநாதம். கழகத்தின் தலைவர் அவர்கள் கட்டியமைத்த இளைஞரணியை இன்றைய தினம் சிறப்பான முறையிலே வழிநடத்தி செல்கின்ற ஒரு தலைசிறந்த கடமை வீரன் எங்கள் உதயண்ணா. எளிமையான மனிதர், ஆனால் வலிமையான மனிதர். அவருக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பின்பாக இயக்கத்திலே இளைஞர் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று தலைவர் அவர்களால் ஆணைகள் பிறப்பிக்கிட்ட போது இளைஞரணியின் சார்பாக 100 இளைஞர்களை, இளம் பேச்சாளர்களை உருவாக்குகின்ற ஒரு முயற்சியை நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் கையில் எடுத்து அதை செயலாற்றி அதை முடித்துள்ளார். கலைஞர் 100ஆண்டு விழா பேச்சு போட்டி என்கின்ற ஒரு நிகழ்வினை நடத்தி கிட்டத்தட்ட 20,000 இளைஞர்கள் தானாகவே முன்வந்து அந்த நிகழ்விலே தங்களை இணைத்து கொண்டார்கள். அதன் மூலமாக தலை சிறந்த பேச்சாளர்கள் ஒரு 100 பேச்சாளர்களை அவர் தேர்வு செய்து இந்த இயக்கத்துக்கு வழங்கியிருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் தான் தலை சிறந்த தலைவர்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் அவருடைய அந்த முன்னெடுப்பு, நம்முடைய மண்ணின் வரலாறு, நம்முடைய மொழியின் தொன்மை,
நம்முடைய திராவிட தலைவர்கள் பற்றிய புரிதல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த இயக்கம் இந்த நாட்டிற்கு என்ன செய்தது, நம்முடைய தலைவர்கள், நம் இனம் சார்ந்த தலைவர்கள் இந்த மண்ணிற்கு என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அவருடைய எண்ணம், இது ஒரு யாரை நினைச்சு பார்க்காத ஒரு காரியம். என்று 100 இளம் பேச்சாளர்களை அடுத்த தலைமுறைக்காக அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு தலை சிறந்த தலைவராக உருவாக்கியிருக்கார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதில் எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனலான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க? மிகவும் ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு 25 ஆண்டு காலமாக அதிமுகவினை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார்கள். அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இடைத்தேர்தலில் நிற்க வேண்டும், தமிழகத்தில் எங்கு நின்றால் சுலபமாக நாம் வெற்றி பெறலாம் என்று அவர்கள் நினைக்கின்ற போது அவர்கள் தேர்வு செய்த தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. அந்த தொகுதியிலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இந்த சூழ்நிலையிலே இளைஞர் அணியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அன்றைய தினம் கடந்த 2021 தேர்தலிலே தலைவர் அவர்களிடம் எனக்காக பரிந்து பேசி அந்த வாய்ப்பினை பெற்று தந்தார்கள். வெற்று தந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து அதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து பணிகளை எல்லாம் சிறப்பான முறையில் மேற்கொண்டு வெற்றி பெறவும் செய்தார்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு இல்லாத பல்வேறு பணிகளை இன்றைய தினம் நம்முடைய இளந்தலைவர்களுடைய முன்னெடுப்பில் அவருடைய வழிநடத்தின்படி செஞ்சு இருக்கின்றோம். அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த அந்த பிம்பம் அப்படின்றது இன்னைக்கு சுக்குநூறாக இருக்கு களத்தில் அப்படின்றத பார்க்க முடியுது. தொடர்ந்து திரு தினேஷ்குமார். கருத்தொன்று காலத்தால் கனிந்து கனத்து வலுப்பெற்றால் வேறு வழி இது என்பது ஒரு பழமொழி. இன்னைக்கு திராவிட கொள்கை என்கின்ற ஒரு ஜீவநதியால் அடையாளம் காணப்பட்டு காலத்திற்கேற்ற தலைவராக, இன்னும் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதை வேறு, மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதை. திராவிட கொள்கை வலுப்பெற வேண்டும். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாசிச சக்திகள் அவர்களுடைய சிறகுகளை விரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சவுக்கடியாக தென் இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து ஒரு இளம் சூரியன் உதயமாகி இன்று நாடு முழுவதும் சங்கிகளையும் அந்த காவி பட்டாளத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய இளைய தலைவர். பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் லீடர்ஸ் ஆர் நாட் மேட், தே ஆர் பார்ன் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் செல்ஃப் மேடுன்னு சொல்கிறேங்க. முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவருடைய பிறப்பு ஒரு வரலாறு, அவர் கடந்து வந்த பாதை. இன்றைக்கு சன் ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எங்களை போன்றவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்றைக்கு நானும் குறிப்பாக திருப்பூர் மாநகரத்துடைய மேயராக மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பை வழங்கியவர் தளபதி அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து என்னை அடையாளம் காட்டியவர் இளைய தலைவர் அவர்கள். இப்படி ஒரு செல்ஃப் மேட் தலைவராக தன்னை செதுக்கி கொண்டு இன்றைக்கு திராவிட கொள்கைகளில் அந்த கருத்தை நாடு முழுவதும் கொண்டு சென்று சனாதனத்துக்கு எதிராக வலுமையான கருத்துக்களை முன்வைத்து அந்த கருத்தில் தொடர்ந்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு திராவிட கொள்கைகளை அடிநாதமாக கொண்டு செயல்படக்கூடிய தலைவராக நம்முடைய இளைய தலைவர் அவர்கள் உருவாகி இருக்கிறார். இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சகோதரி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறவங்க ஒரு தலைவராக அடையாளம் காட்டப்பட்டாலும் கூட அனைவருக்குமானவர் என்கின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு அண்ணன் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ள அரசியல் களத்திற்கு இன்றைக்கு இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை இன்னும் இயக்கத்தினுடைய தலைவர்கள், முதுபெரும் தலைவர்கள் மத்தியிலெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னும் இந்த இயக்கம் ஒரு 100 ஆண்டு காலம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். அதே போல் துணை முதலமைச்சராக மக்களுக்கு துணையாக அரசினுடைய திட்டங்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நாடு முழுவதும் ஒரு மாபெரும் வரவேற்பை, உலகம் முழுவதும் இந்த திட்டங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சராக அந்த திட்டத்தை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து மக்களோடு மக்களாக பழகி தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் ஆய்வுக் கூட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி வரதை நம்ம பார்க்குறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை இளைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், காலத்திற்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது இருக்கு இல்லையா? முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்நாள் முழுக்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் சமூகத்திற்கு தேவை அப்படின்றத எழுத்து மூலமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்வீட்டில் ஒட்டு மொத்தத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்வது, அப்படி அரசியல் படுத்துவது மக்களை அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்பெஷல் விஷயம்னு நினைக்கிறீங்க? அரசியல் பயணம் நம்ம கடந்த வரலாற்றுகளை சூடுகளை
புரட்டி பார்த்தோம்னா கடந்து வந்த பாதை வந்து கரடுமுரடான பாதை. இதில் இன்னும் குறிப்பாக அண்ணன் அவர்கள் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னும் அண்ணன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரே வரியில் பதில் சொன்னார். என்னுடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் பதிலாக இருக்கும் சொன்னார். இன்னும் நான் அவரிடம் வந்து ரொம்ப குறிப்பாக பார்ப்பது ஒரு தலைமை பண்பு என்பது கிரீடத்தை சூட்டிக்கொள்வது மட்டுமல்ல, அந்த தழும்புகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவரை பார்க்குறாங்க. ஏன்னா எத்தனையோ விமர்சனங்கள் இந்த சின்ன வயசில் இன்றைக்கு எத்தனை விமர்சனங்கள் வைத்தாலும் என்னுடைய செயல்பாடுகள் அதற்கெல்லாம் ஒரு பதிலடியாக இருக்குன்னு சொன்னார். இன்னும் குறிப்பாக இயக்கத்தை கட்டமைக்கிறதில் பார்த்தோம்னா இளைஞரணி வந்து இன்றைக்கு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களில் ஒரு வலுவான இயக்கம் திமுக என்பதில் வந்து யாருக்கும் ஒரு எந்த சந்தேகம் இருக்க முடியாது. இன்னும் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தை கட்டமைத்து இயக்கத்தை வெற்றி பாதையில் கொண்டு செல்வதற்கான செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்து அற்புதமாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதனால தான் சொல்கிறேங்க, இன்றைக்கு காலத்திற்கு ஏற்ற தலைவர். ஏன்னா குறிப்பாக 2019 இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணனுடைய பிரச்சாரம் அமைந்தது எப்படின்னா, எப்படியாவது திமுகவை ஒழித்து விட வேண்டும்னு பாஜகவும் அண்ணா திமுகவும் கைகோர்த்து பல்வேறு வியூகங்களை வகுத்த போதெல்லாம் இந்த ஒற்றை செங்கலை காட்டி மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கழகத்திற்கு பெற்றுக் கொடுத்த அந்த பெருமைக்கு சொந்தக்காரருங்க. அப்படி இருக்கக்கூடியப்போ அவருடைய சிந்தனை ஒரு தொலைநோக்கு பார்வையில், அதான் நான் சொல்கிறேன், காலத்தினுடைய கொடை, திராவிட கொள்கையினுடைய கொடைன்னு தான் அண்ணனை பார்க்குறோம். கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் லீடராக உருவெடுக்கப்பட்டிருக்கூடிய இளம் தலைவர் அவர்கள் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டில் சொன்னாங்க, டாப் 5 யங்ஸ்டர் லீடரில் 3rd பிளேஸில் உதயனா இருக்கிறாங்க. இப்படி ஒரு குறுகிய காலத்தில் அந்த இடத்துக்கு அடையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, மக்களால் உருவாக்கப்படுகிறார்கள். எப்படி உருவாக்கப்படுற நமக்கு இளம் தலைவர் என்று பார்த்தால், நம் இளம் தலைவர் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய எண்ணற்ற போராட்டங்கள், அது குறிப்பாக முதல் போராட்டமாக அவர் கையில் எடுத்தது சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பரனாக நமது ஐயா கலைஞர் அவர்கள் காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிஜ வாழ்க்கையில் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் வேஷம் போடுவார்கள், ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகளை வாங்குவதற்கு வேஷம் போடுவார்கள். ஆனால் இளம் தலைவர் அவர்கள் அந்த சட்ட நகலை கிழிக்கக்கூடிய போராட்டமாக, அந்த சட்ட நகலை எரித்து போடக்கூடிய போராட்டமாக நம்மளுடைய சைதாப்பேட்டை கலைஞர் நுழைவாயில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து கைதாகி காலை முதல் இரவு வரை அந்த மண்டபத்தில் எங்களை அத்தனை எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ஏன்னா அரெஸ்ட் பண்ணி எங்களை ரிமாண்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் இடம் கிடையாது. அதனால் இளம் தலைவர் அவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் அன்னைக்கு கைது செய்யப்படுறார். அதுக்கப்புறம் அவர் எடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான போராட்டம் என்று சொன்னால் அது நீட்டினுடைய போராட்டம். குறிப்பாக நீட் என்ற ஒரு கொடிய தேர்வு. அந்த தேர்வு வரும்போது யார் அதற்கு எதிர்ப்பு கொடுப்பது என்பதை நம் கழகத் தலைவர் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கொள்கை ரீதியாக அதில் உறுதியாக இருக்கிறார். ஆக அந்த இந்த மாணவ செல்வங்களை இளைஞர்களை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார் என்று அன்னைக்கு ஒரு தாயுள்ளம் கொண்டவராக நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் தான் அன்று எதிர்க்கட்சியில் நீட்டுக்காக முதல் இந்தியாவில் போராடிய ஒரு தலைவர் நமது அண்ணன் உதயநிதி மட்டும்தான். சாலையிலே அமர்ந்து மக்களுக்காக போராடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் போராடினார். இன்றைக்கு ஆளுங்கட்சியிலும் சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒரு பெருசாக எங்கேயும் எமோஷன் ஆகி பார்த்துருக்க மாட்டீங்க. அவருடைய எமோஷன், அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்ததுன்னா அந்த மறைந்த சகோதரி அனிதாவாக இருக்கட்டும், நீட்டில் நடந்த நம்மளுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசன் மாவட்டத்தில் நடந்த உண்ணாவிரதமாக இருக்கட்டும், அந்த மேடையிலே கண் கலங்கினார். நம்மளால் இன்னுமே நம்ம ஆட்சியில் இருக்கோம், இன்னும் நம்ம அதை சாதிச்சு பண்ண முடியல அப்படின்னு. காரணம் ஒன்றிய அரசு நம்மளை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்ற காரணம் தான். ஆக நம்மளுடைய தலைவர் அவர்கள் மக்கள் மூலம், மக்களின் போராட்டம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு இளம் தலைவர். ஆகவே தான் இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு இளம் தலைவராக உதயநிதி அண்ணன் வந்திருக்கிறார். எல்லாரும் இங்கே பேசும்போது ஒற்றை செங்கலை வச்சு ஒரு ஆட்சியை கவுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக நம்ம இளம் தலைவரை பொறுத்தவரை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் கெட்ட போகிறதுன்றது மதுரை மக்களுக்கு வேணால் அங்கே செய்தியாக தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி மதுரையில் எய்ம்ஸ்னு வரப்போது இந்தியா ஃபுல்லாக காமிச்சதே நம்மளுடைய இளம் தலைவர் தான். மதுரைக்கே பெருமை தேடி தந்திருக்கிறார். அந்த மதுரை என்ற வார்த்தையை இந்தியா முழுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார். அப்போ அவருடைய அந்த பிரச்சார யுத்திகள், சாதாரணமாக அந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியில் மிக எளிமையாக போய் சேர்க்கிறது. அதே மாதிரி ஒரு நிருபர் கேட்குறார், நீங்கள் நிறைய பேர் நம்ம தலைவர் கலைஞர் மறைஞ்சிட்டார், அவரை மாதிரி ஒரு தலைவர் இனிமேல் உருவாக்கப்பட போல, தலைவர் கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய லிஜெண்ட் கிடையாது. ஆனாலும் அவருடைய ரத்தத்தில் வந்த நம் இளம் தலைவர் அவர்கள், கொள்கை ரத்தத்தில் வந்த நம்ம இளம் தலைவர் அவர்கள், பத்திரிக்கையாரங்க கேட்குறாங்க, இந்த மழை வெள்ளத்துக்கு வெள்ள அறிக்கை என்னன்னு கேட்குறாங்க. எங்கெல்லாம் தண்ணி நிற்கலையோ அதுதான் வெள்ள அறிக்கை என்று தன்னுடைய இயல்பான பதில் மூலம், சிலவங்களாம் ரொம்ப ஹார்ஷாக கோவமாக பேசுவாங்க, கத்தி பேசுவாங்க, அப்படிலாம் இல்லாமல் நார்மலாக கேஷுவலாக பேசிட்டு போயிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு த ஹோப், இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹம்பிள் ஹியூமன். இந்த வாய்ப்பை கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் பேசினது அவர் கூட ரொம்ப நெருக்கமாக அவங்க கூட ட்ராவல் பண்ணி பேசின சில விஷயங்கள். இப்போ நான் அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியிலேருந்து நான் பார்த்த விஷயங்கள். எல்லாரும் சொன்னது போல் அவர் ஹம்பிள் ஹியூமன் அப்படின்றத தூரத்துலேருந்து பார்த்து ரசித்த ஒரு விஷயம். முக்கியமாக இளைஞர்கள் பாலிட்டிக்ஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன்.
குறிப்பாக அண்ணா நகர் பார்வையாளராக இருக்கும்போது அவங்க டீம் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அண்ணன் சொன்னது போல் ஃப்ளட் டைமில் அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் கூட 1 மணி நேரம் கூட கேப் இல்லாமல் 24/7 வந்து ஃப்ளட் டைமில் நின்று ஒர்க் பண்ண ஒரு லீடரை கூட இருந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சது. ஓய்வறியா சூரியன் அப்படி இப்படி நிறைய பட்டங்கள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் சிறந்த பட்டமாக மக்கள் கொடுத்ததா பார்க்குறது வந்து உதய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போனாலும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உதய் அண்ணான்னு கூப்பிடுறது வந்து உளவுபூர்வமாக உள்ளேருந்து கூப்பிடுற ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். அண்ட் அவர் ஒரு இளந்தலைவராக கட்சி, ஆட்சி, சட்டமன்ற உறுப்பினர், இப்போது மினிஸ்டர், இப்போது துணை முதல்வர், இவ்வளோ பொறுப்புகள் வகித்தாலுமே அவர் பண்ண நிறைய விஷயங்களில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன ரொம்ப ஈர்த்த விஷயம், கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களே வியந்து பார்க்குற ஒரு விஷயமா நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அவருடைய சட்டமன்ற தொகுதி சேப்பாட் ட்ரிப்ளிகேனில் மட்டும் எந்த ஒரு குறையுமே இருக்கவே இருக்காது. அவருடைய ஆஃபீஸ் வாசலில் போய் நின்று யாராவது ஒருத்தங்க பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது மேக்ஸிமம் 1 வீக் அதுக்குள்ளே சால்வ் ஆகிடும். தொகுதி மக்களை தென் அண்ட் தேர் பார்த்து பேசக்கூடிய ஒரு அதாவது அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அங்கே. ஆனால் அவர் தொகுதியில் நான் இவரை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லாத ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. எல்லாருமே வந்து அவரை பார்த்து பழகக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. அண்ட் அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து குழந்தைங்களை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. பெண்களுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. முக்கியமாக விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து நிறையா போட்டிகள் நடத்திருக்கோம். செஸ் ஒலிம்பியாட், கார் ரேஸ், ஸ்குவாஷ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் யாருக்குமே பெருசாக தெரியாத விஷயம்னு பார்த்தோன்னா, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபேர்லலாம் போய் கலந்துக்கணும் பண்ணணும் அப்படின்னா அவரோட சொந்த செலவுலேயே வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஃபாரின் டூருக்குலாம் அனுப்பிச்சு அவங்கள சாம்பியன்ஷிப் பட்டம்லாம் வாங்கி வர வைக்கிற விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. குறிப்பாக பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக தமிழகத்தில் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப். அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்குறவங்களுக்கு பார்க்கக்கூடிய விமனுக்கு வேணா அது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் தொழில்னா என்னன்னே தெரியாமல் 4 செவத்துக்குள்ளே இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகைன்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த காலத்தில் பெண்கள் படிக்கவே இல்லை. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போக முடியல. 4 செவத்துக்குள்ளே இருந்து ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சுய உதவி குழுன்றது ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி தமிழ்நாடோட ஜிடிபியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க அன்றைக்கி போட்ட விதையில் முளைச்சது. குறிப்பாக அவருக்கு வந்து இந்த அவரோட ஆஃபீஸ் போனால் முதல் வாசகமே எழுதியிருக்கும், எனக்கு வந்து ஷால்ஸோ வேறு எந்த கிஃப்ட்டோ வந்து கொண்டு வராதிங்கன்னு வந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப விரும்பி வாங்குற ஒரு கிஃப்ட்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தலைவர் அப்படின்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த சைக்கிள் ப்ராசஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட என்னால் பார்க்க முடிஞ்சுது. இவர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தப்போ, அமைச்சராக வந்தப்போ இவர் செஞ்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது, பொதுமக்கள்லேருந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் தான் கொண்ட பொறுப்பை தன்னுடைய சக்திக்கு மீறி செயல்பட்டதுனால இப்போ அவரை விட அதிகமாக வந்து பல அமைச்சர்கள் போட்டி போட்டுட்டு ஓடுற அளவுக்கு, ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து 234 தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் போகிறாரு. இன்னொரு பக்கம் தொழில்துறை அமைச்சர் நாடாக சுற்றி பொருளாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காரு. வனத்துறை அமைச்சர் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இப்படி அவர் இன்ஸ்பயர் பண்ணி பல தலைவர்களை அடுத்த கட்டத்துக்கு உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார். இதை தாண்டி கட்சி சார்ந்து பார்த்தோன்னா, இப்போது எல்லாரும் சொன்ன மாதிரி தான் பேச்சு போட்டின்றது. நான் அந்த இடத்துல ஒரு 7-8 பாயிண்ட்டுக்கு ஜட்ஜாக போயிருக்கேன். அங்கே கலந்துக்கிட்ட மாணவர்கள் பார்த்திங்கன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து யங்ஸ்டர்ஸ். அதுலேயும் குறிப்பாக 50 to 70% வந்து விமன் கேண்டிடேட்ஸ், ஃபுல்லாக கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பெண்கள் வந்து 70% மேலே பங்கு பெற்றது வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அதில் தேர்வு செய்யப்பட்ட 3ல் ஒரு பெண் 2 ஆண்கள் இருந்தாங்க. ஸோ பாலிடிக்ஸ்க்கு வாங்க அப்படின்னு வந்து எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான மேடையும் ஸ்பேஸையும் அமைச்சு கொடுத்து இளைஞர்களை இன்டைரக்டாக பாலிடிக்ஸ்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட மாணவர்கள், மாணவிகள் அந்தந்த மேடைகளில் ஏற்றப்படுறாங்க. பாலிடிக்ஸ் பிடிக்கும், ஆனால் உள்ளே வர வழி தெரியல, எங்கள் வீட்டில் யாரும் பாலிடிக்ஸில் இல்லைன்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு பெரிய ஹோப். அவரே வந்து அந்த மேடையில் இந்த மாணவர்களை, மாணவிகளை, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை உங்கள் தொகுதியில் பயன்படுத்துங்கன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சிகள்லையும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னு ஒன்று அமைச்சு கொடுத்தது. இதை தாண்டி எந்த ஊருக்கு போனாலும் பொற்குழி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கழகத்துடைய சீனியர்ஸ் இருப்பாங்களே அவங்களை கூப்பிட்டு கவரப்படுத்துறது. இப்படி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்சி முதல் ஆட்சி வர எல்லாத்தையும் வந்து ஒரு லீடரால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுத்து செய்ய முடியும் அப்படின்னா அது உதய் சார் தான். பத்மபிரியா அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றிட்டு இருக்கும்போது அவருடைய குணம், இயல்பு பற்றி பேசும்போது ஏதோ ஒரு சாமானியருக்கு கூட பின்னாடி இருக்கிறவங்க கூட அவருடைய இயல்பு, அவருடைய குணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதுன்றது வந்து எல்லாருக்குமே அவ்வளவு எளிதாக நடக்காதுல்ல. அது ஏன் சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதே போல் சகோதரி பத்மபிரியா அவர்கள் சொன்னது போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு யார் வந்து மனு கொடுத்தாலும் அதற்கான உடனடியான ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 8 நாள் இருக்கும், 10 நாளைக்கு முன்னாடி ட்வீட் ஒன்று பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடியில்
சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். கழக நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்திருந்தார். அப்போ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு இளைஞர் வந்து ஒரு ஷாப் ஒன்று வச்சு அங்கே இருக்கிற மகளிர்கள்லாம் வேலைக்கு வச்சு ஒரு டீ ஷாப் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி. அவர் என்னென்னா கொரோனா காலத்தில் வந்து சென்னைக்கு எந்த விதமான வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் உதய் சாரை பார்க்குறதுக்காக வந்து எம்எல்ஏ ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்கார். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொரோனா காலத்தில் முதலாக வந்து வீடு தேடி சென்று மக்களுக்கு அந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டால் எந்த விதமான அச்சம் இல்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவங்களெல்லாம் ஊசி போட வச்சார். தினமும் காலை மாலை தொகுதிக்கு வந்துட்டு இருப்பார். அது மாதிரி அந்த மாற்றுத்திறனாளி தோழர் வந்து ஸ்கூட்டிலேயே அங்கேருந்து கிளம்பி நேராக எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். காலையில் பார்க்க முடியல, சாயந்தரம் பார்க்குறார். ஒரு மனு கொடுக்குறார், என்னோடய வாழ்வாதாரத்துக்கு எதுன்னு வழி செய்யுங்க, நான் கண்டிப்பாக நான் தொழில் செஞ்சு பிழைக்கணும்னு ஆசைப்படுறேன்னொடனே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டார். அந்த மனுவை வாங்கிட்டு உடனடியாக 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ளார திருப்பி அந்த மாற்றுத்திறனாளி தோழரை நீங்கள் அங்கே போயிடுங்க, உங்களை தொடர்பு கொள்வாங்கன்னு சொல்லி உடனடியாக அவருக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு பங்க் ஷாப் ஒன்று வச்சு கொடுத்தாரு. அவர் இன்றைக்கி வளர்ந்து அவர் இன்றைக்கி 4 பேருக்கு வேலை கொடுத்து அவர் ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறாரு. அதில் வந்து பெண்களுக்கு சுயதொழில் செய்வதற்காக தையல் இயந்திரம் போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அதை நம்ம இளம் தலைவர் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி போகிறப்ப அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால், பெண்களுக்காக இந்த அரசு என்ன முன்னெடுக்குதுக்கோ அதுக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் எத்தனையோ விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. போன வாரம் தொகுதிக்கு அப்படி தான் வந்தார். ஒருத்தவங்க மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு காது கேட்கல, ரொம்ப ஏஜ்டு பர்சன், மிஷின் வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கேட்டுட்டு போகிறாங்க, அடுத்த நாள் சாயந்தரமே உடனடியாக அரசோட தொடர்பு கொண்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் ப்ரைவேட்டாக வாங்கிக்கிறோன்னு சொன்னோம். உடனடியாக அரசுலேருந்து தொடர்பு கொண்டு அந்த மிஷினை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் அந்த வயசான பாட்டியம்மாவுக்கு உடனடியாக அந்த இயந்திரத்தை பொறுத்துக்கிறார். சட்டமன்ற தொகுதியில் போய் யாருக்கு என்ன குறைகள் என்று சொன்னாலும் அந்த குறைகளை உடனடியாக நிறைவேற்றுவதில் 234 சட்டமன்ற தொகுதியில் இவர் தான் முதன்மையானவர். அதே போல் யார் எந்த மகளிர் தொகுதிக்குள்ளே வந்தாலும் எந்த இளைஞர்கள் வந்து கோரிக்கை மனுக்கள் கொடுத்தாங்கன்னா அந்த கோரிக்கை மனுக்களை உடனடியாக விசாரிக்கப்பட்டு அடுத்த 1 வாரத்துக்குள்ளே அதுக்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும். இதெல்லாம் தீர்வு காணுமோ தீர்வு கொடுத்துருவாங்க. அதே போல் சுயதொழில் செய்கிறதுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அதை உடனடியாக வழங்குகிறோம். கல்வி உதவித்தொகை எனக்கு தெரிஞ்சு 234 சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான கல்வி உதவித்தொகை வழங்கிய ஒரே சட்டமன்ற தொகுதின்னு கேட்டால் நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தான். தினமும் சாயங்காலம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் தான் உதயநிதி சார் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்கன்ற மாதிரி மக்களுடைய மனசில் புரிஞ்சுக்கிற அளவு தான் தினமும் போயிட்டு இருக்காங்க. அது மழை வந்த போதும் கூட மழையில் நனைஞ்சபடியே நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. மழையில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எல்லாரும் பேசுகிறப்ப சொன்னார், நாராயணபுரம் ஏரிக்கு வந்தார். அன்றைக்கி ராத்திரி 11:40 எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை பெஞ்சிட்ருக்கு, எங்கே இருக்கீங்க என்னன்னு கேட்டார். இல்லை நான் இந்த மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியலன்னா பார்க்கலான்னு உடனடியாக சொன்னார். இதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியல, நான் அதுக்குள்ளே நாராயணபுரம் ஏரிக்கு நான் போயிட்டு வரேன்னு. 12 மணிக்கு அப்படின்னு யாருக்கும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, சர்ப்ரைஸ். உடனடியாக 12 மணிக்கு இப்போ எங்கள் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு உடனடியாக 1 மணிக்கு தொகுதிக்கு வந்துட்டு தொகுதியோட நிலவரத்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இதெல்லாம் எப்போ வந்து மழைநீர் வரும், எப்படி வடிகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், மக்களுக்கு உணவுகள் மற்றபடி அதிகப்படியாக மழை வந்தால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறதே 2 மணிக்கு தான் படுப்பார். திருப்பி காலைல 7 மணிக்கெலாம் ஃபோன் அடிப்பார், தொகுதிக்கு போகலாமா, என்ன நிலைமை இருக்குது, எதை மாதிரி போயிட்டு இருக்குன்னு. இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்னென்னா ஒன்று எந்த நேரம் பார்த்தாலும் தொகுதி மக்கள் மீது அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் சொன்னது போல் அவர் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர், நாங்கள் அதை மறுக்கலை. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய செல்லப்பிள்ளை என்பது தான் முதல்ல. அவர் தொகுதி மக்களுக்கு செல்லப்பிள்ளை, அப்புறம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செல்லப்பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கின்றார். உழைப்பு என்பது நாங்களாக பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ஒரு உழைப்பு. முதலாக என்கிட்ட தலைவர் சில கருத்துக்களை சொல்லுவார். நாங்கள் இளைஞரணியில் நாங்கள்லாம் அமைப்பாளராக பொறுப்பேற்ற பொறுப்பு எங்களுக்கு சொன்ன முதல் கருத்து என்னன்னு கொடுவோன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பதவி அல்ல பொறுப்பு என்று சொன்னார். இளம் தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றப்பட்டது என்கிட்ட சொன்னது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கனாக்கா, பேசுவதை விட உழைப்பது மிகவும் சிறப்பு என்று சொன்னால், ஆனால் உழைத்தால் மட்டும்தான் இந்த கழகத்திலே ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னாலோ, மக்களுக்கு ஏதேனும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த தலைவராகவோ மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்று சொன்னால் அதிகப்படியான உழைக்க வேண்டும். அதை தான் பேசும்போது சகோதரர் சொன்னார், தன்னுடைய உழைப்பின் மூலமாக அவர் ஏற்றிருக்கின்ற பொறுப்பை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் வாயெடுத்து போயிருக்கின்றன. நீங்கள் டிஷர்ட் பற்றி சொல்லியிருக்கும்போது டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அணியினுடைய லட்சணை அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அவங்க அதை ஃபர்ஸ்ட் டைம் உடுத்த ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த டைம் வந்து உங்களுக்கு அது என்ன தோணுச்சு? இது எங்களுடைய உணர்வு. இங்கே நாங்கள் மேடையில் இத்தனை பேர் இளைஞரணியிலேருந்து அமர்ந்திருக்கிறோன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஏதோ தானே அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதா உணர்வாங்க. முதல்ல நாங்கள்லாம் சிற்றரசு மாவட்ட செயலர் ஆகும்போது, நாங்கள் இளைஞரணியில் பணியாற்றும் போது அது எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் நினச்சோம். அந்த மாதிரி நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் அந்த டிஷர்ட் போட்டிருக்கப்போ
நாங்கள்லாம் தாய் கழகத்துக்கு இன்றைக்கி ஒரு மாநகர செயலாளராக பொறுப்பு வழங்கியிருந்தாலும் இளைஞரணியில் இருக்கிற அந்த உத்வேகம் அதை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் அந்த டிஷர்ட் அணிந்திருக்கக்கூடிய விதம், இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம். கொரோனா காலத்தை மிக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போனது நம்முடைய இளம் தலைவர் தான். நாங்கள்லாம் இளைஞரணியில் இருக்கோம், தினமும் ஃபோன் வரும். நம்ம ஜூம் மீட்டிங்கில் வாரத்திற்கு ஒரு நாள் மீட்டிங் நடக்கும். அதை என்னென்ன இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை மாதிரி வெளியிட்டார். ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர்கள் யார் யார், அவருடைய மொபைல் நம்பர், இதற்கு நீங்கள் யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரோட கைக்கும் போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 என்கொயரிஸ் வரும். எங்களுக்கு பருப்பு வேணும், அரிசி வேணும், தக்காளி வேணும், தேங்காய் வேணும், எதெல்லாம் அவர்களுக்கு மருந்து வேணும், ரொம்ப சீரியஸாக இருக்கும், இந்த வெளியிலே வர முடியல, எங்களை வந்து காப்பாற்றுங்க, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை உருவானுச்சு கொரோனா காலகட்டத்தில். அப்படியெல்லாம் வரும்போது ஒவ்வொரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஒரு போராளியா, இன்னும் சொல்லப்போனால் தன்னோட உயிரை பணையம் வச்சு செயல்பட்டாங்க. எப்பொழுதுமே எங்களுக்கு தெரிஞ்சு சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நபர்னா அது உதயாண்ணன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இளைஞரணி கொடுத்தாங்க, இளைஞரணியில் சிக்ஸர் அடித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடி பேசும்போது கூட ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். இளைஞரணி உறுப்பினர் சேர்த்தாங்கல்ல, அது கிட்டத்தட்ட முன்னாடியெல்லாம் 15 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. இளைஞரணி செயலாளர் ஆனதற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் அதிகப்படுத்தப்பட்ட போது 25 லட்சம் வரும்போது தலைவர் சொன்னாங்க 50 லட்சமாக ஆக்கணும் உறுப்பினரை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்முடைய இளைஞரணி செயலாளர் வந்து இல்லந்தோறும் இளைஞரணி என்ற தலைப்பில் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு இளைஞரணியும் சென்று அதை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அதையும் சிக்ஸர் அடித்தார். சன் ராமநாதன் சார் சொல்லும்போது நலத்திட்ட உதவிகள் எங்கே போனாலும் மக்களுக்கு கோடிகளில் சாமானிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், வீடாக இருக்கட்டும், அடிப்படையில் பட்டா இருக்கட்டும், ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்திருக்கும். அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வேணும்னு கேட்டது கிடைக்காம இருந்தவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போய் நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்ருக்காங்க. அப்போது விளிம்பு நிலை மக்களுக்கு நாங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு அரசாங்கம் இருக்காங்க, அது செய்கிறதுக்கு அரசாங்கம் இருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்டாலே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு தலைவரை வந்து எளிமையாக சாலையில் வந்து பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும், முன்னாடிலாம் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப தூரமாக இருந்து தான் முதல்வரை பார்க்க முடியும் முன்னாடி ஆட்சி காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையாக தலைவர் வந்து அவர் மக்களை பார்த்தோன்னே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. தலைவரும் சரி, சின்னவர் அவர்களும் சரி, மக்களோட மக்களாக நேரடியாக போய் ஒருத்தங்க சொல்லி கேட்குறத விட நேரடியாக மக்களை போய் சந்தித்து உங்களுடைய குறைகளை கேட்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தானாக வந்துடுது. அதே மாதிரி செயல்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த திட்டங்களை, அந்த பெட்டிஷன்ஸை வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்குமே தலைவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு, அந்த பெட்டிஷனில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த ரெவ்யூ மீட்டிங் நடக்கும் பொழுது இயல்பாக அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுது. அந்த நிகழ்ச்சி தலைவர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் போகிற அந்த எல்லா அரசு நிகழ்ச்சியிலையுமே அந்த கோரிக்கை மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து அதை வந்து நிவர்த்தி செய்கிறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா காலங்காலமாக மனு கொடுத்து அந்த மனு என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னு தெரியாத ஒரு சூழல் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கோம், இப்போ தலைவருக்கு ஒரு மனு கொடுத்துட்டா உடனடியாக வந்து அவங்களுக்கு அந்த மனு கொடுத்தவங்களுக்கு வந்து ரிப்ளை வருது. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கலாம் சாதாரண விஷயமே கிடையாது. நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இப்போ இளைஞரணி பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. இளைஞரணி செயலாளர் ஆகும்பொழுதும் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளானாங்க. விமர்சனம்னா எதிர்ப்பு, சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இயல்பாக பண்ணுறது தானே. அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர்னு அறிவித்த போதும் சரி, துணை முதல்வர் ஆகின போதும் சரி, அது எல்லாத்த விட அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. என்னென்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருந்த இளைஞரணி இவர் வந்த பின்னாடி ஈஸியாக ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய, ஒப்பீடு பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததையா இல்லையா? அதை வந்து எவ்வளவு அழகாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வாயிலிருந்து
அந்த அப்ரிசியேஷன் வாங்குறதுன்ற இருக்கிறது இல்லையா, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு லைப்ரரி கொண்டு வாங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து அந்த ஒரு பப்ளிக்காகவே சொல்கிறேன், ஒரு முன்னாடி மேயர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக இருந்து பார்க்கும்பொழுது அந்த இளைஞரணி எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை உருவாக்கியிருக்கு, எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஏதோ நிகழ்ச்சி பண்ணோம், ரத்த தான முகாம் பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எப்படி யோசிக்கிறாரு பாருங்களேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இளைஞரணி சார்பாக ஒரு லைப்ரரி கொண்டு வாங்க, அந்த மாதிரி அந்த பேச்சாளர்கள் உருவாக்குனது அதாகட்டும். அது வந்து அரசியல் சார்ந்து. இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏழை எளிய மக்கள் நிறைய வந்து சப்போர்ட் இல்லாமல், நிறைய மாணவ மாணவிகளுக்கு கனவு இருக்கும், ஆனால் ஒரு சப்போர்ட் இல்லாமல், ஃபினான்ஷியல் ஹெல்ப் இல்லாமல் அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றத்துக்கு முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி கிராம பகுதியிலேருந்து வர நிறைய பேருக்கு வந்து ஒரு துணை முதல்வராக இல்லை, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லை, ஒரு அண்ணனாக நான் இருக்கேன். ஏன்னா ஒரு அரசு நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு மாணவி சாதனை பண்ண ஒரு மாணவி சொன்னது, சார் கூட இல்லை, அந்த பொண்ணு சொன்னது என்னென்னா, பேரா ஒலிம்பிக்கில் சாதனை பண்ண ஒரு பொண்ணு, நான் வந்து மெடல் வாங்கினேன், எனக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாகவும் அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணாங்க, நான் வின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க, எனக்கு காலேஜில் வந்து அட்டண்டன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு, அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணனே நேராக மேனேஜ்மெண்ட்டில் பேசி எனக்கு வந்து கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இந்த அக்கறை இருக்குல்ல, இது வந்து எல்லா தலைவர்களுக்கும் வராது. அந்த யூனிக்னஸ் வந்து மாண்புமிகு சின்னவர் அவர்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப பார்த்து அட்மையரான ஒரு விஷயம். நீங்கள் சொல்லும் போது அதே நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த பொண்ணை பார்த்து, துளசிமதி முருகேசனை பார்த்து, நீங்கள் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க. அப்போது அந்த வயது வித்தியாசம் அதெல்லாம் இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களா, ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு இந்த வயசில் இந்த பொறுப்பு அப்படின்ற அதற்காகவே வரக்கூடிய எதிர்ப்பு அப்படின்றத நீங்கள் உங்களோட 24 வயசில் நீங்கள் மேயராக இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரியான எதிர்ப்புகள், அதே மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை சொல்லும்போது இன்னும் அது அழகாகுது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா சின்ன வயசில் வந்துட்டாலே அது ஒரு பெரிய இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லக்கூடாது, செயலில் தான் காட்டணும். அவர் வந்து ஒரு செயல் வீரர், செயலில் இப்போ வந்து அவரை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே கசிமா என்கின்ற ஒரு இஸ்லாமிய பெண் இன்றைய தினம் அமெரிக்காவில் நடந்த அந்த கேரம் போட்டியிலே 3 பிரிவுகளில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான அத்தனை உதவிகளும் செய்து இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து தந்தவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயண்ணா அவர்கள். இன்றைய தினம் அந்த பெண்ணுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் செய்தார்கள். சாமானிய பெண் எனக்கு கலிஃபோர்னியாவில் நடந்த இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு அவர்களுக்கான பண தேவை, பொருளாதாரத்திற்கு, அவர்கள் போக்குவரத்திற்கு என்ன தேவை, அவர்களுக்கு வேறு என்ன கட்டமைப்பு தேவை அப்படின்றத செய்து கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு பின்னாடி தான் இவர் உதவி செய்திருக்கிறார் அப்படின்றதே தெரிய வரக்கூடிய அளவில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்குன்றது ரொம்ப. இன்னொரு விஷயம் சொல்லணும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மிகவும் இப்போ எங்கள் ஆர்கே நகர் போன்ற தொகுதியெல்லாம் மிகவும் சென்னையில் ஒரு பின்தங்கிய தொகுதின்னா ஒரு ஆர்கே நகர் தொகுதி தான். அங்கே வந்து பட்டா ஒரு 40 ஆண்டு கால பிரச்சனை, தான் இருக்கின்ற அந்த மனை தனக்கு சொந்தம் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் அந்த பட்டா. அது கிடைக்காம 40 ஆண்டுகளாக மிகவும் அது ஒரு கனவாகவே இருந்தது மக்களுக்கு. ஆனால் இன்று சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காரணத்தினால் உடனடியாக அனைத்து அதிகாரிகளும் அவர் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். சென்னையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக எங்களையும் அதில் பங்கு பெற செய்தார். இந்த தினம் பார்த்திங்கன்னா என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நீண்ட நாட்களாக இந்த பட்டா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கெல்லாம், குறிப்பாக எழில்நகர் A பிளாக், B பிளாக், சந்திரசேகர் நகர், மூப்பனார் நகர், கருமாரியம்மன் நகர், அம்பேத்கர் நகர், அதே மாதிரி ஜீவரத்தினம் நகர், புதுமனை குப்பம், இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு படிப்படியாக பட்டா வழங்குகின்ற ஒரு பணியை துவங்கி வைத்து சற்றேழத்தாழ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த குறுகிய காலத்திலே பட்டா வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து அனைவருக்கும் அதை வழங்குகின்ற அந்த முன்னெடுப்பு எடுத்துக்கின்ற அந்த பணியை வெகுவாக அனைவரும் பாராட்டுகின்றனர். ஆர்கே நகர் தொகுதி எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் கொங்கு மண்டலத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கொங்கு மண்டலம் எப்படி மாறி இருக்கு? குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொங்கு மண்டலம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிடுவதுங்க, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான அரசாக இந்த அரசு செயல்படும் அப்படிங்கிறத வார்த்தைகளில் மட்டுமல்ல, குறிப்பாக நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இளைய தலைவர் அவர்களும் பல முறை
கொங்கு மண்டலத்திற்கு வருகிறது மக்களுடைய தேவைகளை எல்லாம் உணர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து இன்றைக்கு அந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறியிருக்கிறது. அது உள்ளாட்சி தேர்தலில் அந்த தேர்தல் முடிவுகள் கோவை மாநகராட்சியில் 96 இடங்களில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேங்க, அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய சின்னவருடைய வருகைக்கு பிறகு இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் இப்போ நம்ம அந்த கிரெடிட் முழுவதுமாக தமிழகத்துடைய முதலமைச்சர் கழகத்துடைய தலைவர் அவர்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் தலைவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த வெற்றிக்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய அண்ணன் சின்னவர் அவர்கள். இப்போ கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி முழுவதுமாக தலைகீழாக அந்த நிலைமை மாறி இருக்கிறதுங்க. தொழில்துறையினுடைய கவனம் முழுவதும் இன்றைக்கு அரசு பல்வேறு வகைகளில் ஈர்ப்பு மாநாடுகள் போன்ற பல்வேறு முயற்சிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு முன்னெடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அண்ணன் மீது ஒரு ஈர்ப்புங்க இன்றைக்கு. அதை என்னால் பல அக்கேஷன்ஸுங்க, நான் இன்னும் என்னுடைய அறிமுகம் என்பது 1996, எனக்கு காலேஜ் ஸ்ட்ரைட் சீனியர். இன்றைக்கு உதவிகள் செய்யக்கூடியதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அண்ணன்கிட்ட எனக்கு நான் ரொம்ப ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தோம்னா எளிமைங்க. 96 அண்ணன் எனக்கு 3rd இயர் படிக்கிறாரு, நான் ஃபஸ்ட் இயர் லைலா கல்லூரியில் சேர்றேன். தலைவர் அவர்களுடைய பரிந்துரை, விடுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இடம் கொடுக்கல. அண்ணன் நேரடியாக எனக்காக பரிந்துரை செய்து பெற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு எப்படி அண்ணனை பார்த்தனோ அந்த எளிமை, அந்த சிம்பிளிசிட்டி, ஒரு முதலமைச்சருடைய பேரன்கிறது அன்றைக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி நிறைய கூடம் தழும்பாதும்பாங்க எங்கள் ஊரெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்து பழமொழி. அதுபோல தான் இன்றைக்கு அவர் முழுமையாக ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். அதான் சொல்கிறேன். இந்த கொங்கு மண்டலம் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய இயக்கத்திற்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உத்தரவாதமாக சொல்கிறேங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இயங்குபவர், அப்போது உங்களுக்கு இன்னும் இந்த இளைஞர்களுடைய துடிப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த இளைஞர்களுடைய துடிப்பு அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் என்ன மாதிரி மாறிட்டுருக்கு, எந்த மாதிரி உயர்ந்துட்டுருக்குன்றதை பார்க்குறீங்க நேரடியாக? அவர் திரையில் ஹீரோவாக பார்த்துட்டு இருந்த கூட்டம் தரையில் அவர் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்துட்டு உண்மையாகவே ஒரு தலைவராக எடுத்து கொண்டாடுறத சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. கட்சிக்காரங்க அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோன்றதை தாண்டி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற யூத் இன்றைக்கி அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அவர் பேசின நிறைய விஷயங்களை ப்ரொபகேண்டா பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்கு. திமுக அப்படின்றது பழம்பெரும் கட்சி, நிறைய எல்டர்லி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உதய் சாருக்கு நிறைய ஃபேன் பேஜஸ் இருக்குது. அவர் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள், சொல்கிற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. அப்படின்னா திமுக குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் மட்டும் அதை செய்யலை, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற நிறைய யூத் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண அப்படின்னா, அவர் அழகாக சொன்னார், திமுக தன்னை தானே எவாலுவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட பிரசன்ஸ் எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ தன்னுடைய யூத் விங்குக்கு எல்லாருக்குமே மாவட்டம் வாரியாக சோஷியல் மீடியாக்கான பயிற்சி அவர் கொடுக்குறாரு. ஸோ தலைவராக இருக்கோம், நம்ம ஒரு அமைச்சராக இருக்கோம், இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கோம், இந்த இடத்துல இருந்து மட்டும் ஆட்சி நிர்வாகத்தை பார்க்காம கட்சியாக தன்னோட விங்குக்கு, தன்னுடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் இவர் சொன்ன மாதிரி டைம் அலோகேட் பண்ணி இந்த மனுஷன் இப்படி ஒர்க் பண்ணுறாரோ அப்படின்னு பார்த்து வியக்கிற அளவுக்கு கட்சிக்காரங்களும் சரி, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய சாமானியர்களும் சரி, உதயண்ணா அப்படின்னு அந்த க்ளோஸ்னஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. தலைவர் எப்படி ஒரு குழந்தை தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டுச்சோ, இன்னைக்கு உதயண்ணான்னு எல்லாரும் கூப்பிடுறதுக்கு காரணம் அவருடைய செயல்பாடு, அவருடைய எளிமை. அதை தாண்டி ஹீ இஸ் வெரி ஓப்பன் டு அக்செப்ட் எனி திங். யார் நினச்சாலும் உதய் சார் பார்க்க முடியும். அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு போனால், அவருடைய எம்எல்ஏ அந்த ஆஃபீஸ்க்கு போனால் உதய் சார் யாரை பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பெரிய பேசேஜாக இன்றைக்கி டிஎம்கேக்குள்ளே இருக்கிறது உதய் சார். அடுத்த கட்டத்துக்கு திமுகவை எடுத்து செல்ல போகும் ஒரு ஃப்யூச்சராக தான் நாங்கள் எல்லாரும் அவரை பார்க்குறோம். தினமும் பார்த்தோம் அப்படின்னா 20 லட்சம் பள்ளி குழந்தைகள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்றுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மகளிருக்கான விடியல் பயணத்தினால பல லட்சம் பெண்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டு வருது. கலைஞர் உரிமை தொகை மூலமாக பெண்களுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமையாக்கப்பட்டு வருது. புதுமை பெண் அப்படின்ற திட்டம் மூலமாக பெண்கள் உயர்கல்வி உறுதி செய்யப்படுது. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், இப்படிப்பட்ட திட்டங்களுக்கான ஆதாரம் திட்டங்களை கொடுத்த திராவிட மாடல் அரசின் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நீங்கள் கற்றுக்கிற நினைக்கிற விஷயம் என்ன? நான் அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நான் அவரை பார்த்து பல நேரங்களிலே வியந்திருக்கின்றேன். அவரை போல எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த மாதிரியான அவசரமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அது அவசரமாக செல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஒரு எளிய தொண்டனாக இருந்தாலும், ஒரு பொதுமக்களாக இருந்தாலும், ஒரு குழந்தையாக இருந்தாலும், ஒரு மகளிராக இருந்தாலும், எந்த கருத்துக்களை சொல்ல வந்தாலும் அதை உடனடியாக நின்று கேட்டு அதற்கான பதிலை சொல்வார். இல்லை என்றால் அவர் கொடுக்கின்ற மனுக்களை, பொதுவாகவே அவசர காலகட்டத்தில் மனுக்களை வாங்கி வச்சுருவோம்.
மனுக்களை வாங்கி அந்த நேரத்திலே பார்த்து படிச்சுட்டு இவங்க இதை கேட்குறாங்க, இதை யார்கிட்ட கொடுத்தா சரியாக போய் சேருன்றது தன்னோட உதவியாளர் யாரை பார்த்தும் அது யாருக்கு அது சரியாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த மனுவை கொடுப்பார். இந்த மனப்பக்குவம் எல்லா நிர்வாகிகளுக்கும் வந்துவிட்டது என்று சொன்னால் அது உண்மையாலுமே அதுக்கு முக்கியமான ரோல் மாடல் இளம் தலைவராகத்தான் இருக்க முடியும். நான் அதை பார்த்து இன்றும் வியந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். நான் கேரமோட சேர்மன், அதாவது ஸ்டேட் சேர்மன். இன்றைக்கி காலையில் அவங்கள ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணிட்டு தான் வந்தோம். முதல் 3 மாணவிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா நம்மளுடைய நம்மளுடைய துணை முதல்வர் தான் 6 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. 6 லட்ச ரூபா, அதாவது செய்யக்கூடியது இன்னொரு கைக்கே தெரியாமல் செய்கிறதுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி பண்ணி 6 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஏழை குழந்தையாக இருக்கக்கூடியவங்களை இன்றைக்கி அமெரிக்கா அமிச்சு அங்கே வெற்றி பெற வச்சு நம்ம பிள்ளைங்க என்ன அடிச்சுட்டு வராங்க, வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அனைத்துலேயும் அவங்க உலக அளவில் போய் வெற்றி பெறத்துக்கு ஒரு தமிழனால் முடியுங்கிறத ஒரு திராவிட மாடல் அரசை முன்னெடுத்து நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் இதை பண்ணுறார். அதனால் மிகப்பெரிய வெற்றியை 2026 தருவார். அதற்கு காரணம் முதுகெலும்பா தாய் கழகத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் தலைவருக்கு இளைஞரணி செயலாளர் உறுதியாக இருப்பார். நாங்களும் அவரோடு பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை 2026 நம்முடைய தலைவருக்கு தன்னுடைய மகனாக அந்த பரிசை எப்படி ஒற்றை செங்கலில் உடைத்தெறிந்தாரோ அதே போல 2024 234 தொகுதியையும் தலைவரிடத்தில் ஒப்படைப்பார். இப்போ எல்லாருமே சொன்னாங்க அரவணைச்சி போவார், சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னுட்டு. அதே போல் அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, சீனியர்ஸ் கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துப்பார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருச்சி சிவா அண்ணாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு திராவிட இயக்கத்தின் பேரரசருடைய பேரன், மாண்புமிகு முதல்வர் அவருடைய மகன், அண்ணா உங்களுடைய மேடை பேச்சுகள் மூலமாக நான் திராவிடத்தை பயின்றேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அந்த ஒரு ப்ராட் மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அதே போல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்ற பார்வையாளர்களுடைய மீட்டிங் நடந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதியாக எங்களோட பார்வையாளர்களோடு அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. என்னென்னா எந்த இடத்துல லீட் பண்ணணும், எந்த இடத்துல அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றது ஒரு லீடருக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. அதில் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்க உதயண்ணாவை நாங்கள் பார்த்து பிரமிச்சு போகிறோம். உண்மை, உழைப்பு, இந்த 2 விஷயங்களையும் சமரசம் இல்லாமல் எந்த நேரத்திலும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள். கொள்கை பிடிப்பு, அவரிடம் கண்ட அந்த கொள்கை பிடிப்பில் எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ் இல்லை. சனாதானத்தை பற்றி பேசுனதில் காம்ப்ரமைஸ் இல்லை. நீட் தேர்வில் தொடர்ந்து மாணவர் சமுதாயத்திற்கு எதிர்காலர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப தொடர்ந்து குரல் கொடுப்பதில், அந்த போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதில் தோய்வில்லாமல் சலிக்காமல் அப்படியே அவர் அதை கொண்டு செல்கின்ற பான்பு, அந்த உறுதியான அந்த மனப்பான்மை, இதை அவர்கிட்ட பார்த்து வியக்கிறேங்க. நம்மளுடைய இளம் தலைவர் பேர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். யூவில் ஆரம்பிக்குது. யூனிக்னாலே தனித்துவம். ஸோ அவரோட ஐடியாலஜி யூனிக்காக இருக்கும், அவரோட டெடிகேஷன் யூனிக்காக இருக்கும், அவரோட இன்டெலிஜென்ஸ் யூனிக்காக இருக்கும், அவரோட ஸ்பீச் யூனிக்காக இருக்கும். யூனிக் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், யூனிக் டெப்டி சிஎம், யூனிக் யூத் விங் லீடர். இப்படி அவரோட எல்லா ஒரு ஃபோல்டரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். ஹீஸ் அ ரியலி யூனிக் அண்ட் குட் லீடர் ஃபார் அஸ். எவ்வளோ சவாலான சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய கொள்கையிலேருந்து எப்பயும் அவர் மாறினதில்லை, விட்டு கொடுத்ததில்லை. ஸோ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது. அவருக்கு பொருத்தமான அந்த டைட்டில் அவருக்கு. அதை தாண்டி பழசையும் மறக்காமல், தத்துவங்கள் எதையும் விட்டு கொடுக்காம, புதுசையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கேற்ற ஜென்ரேஷன்ஸ்க்கு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார். பழமையும் புதுமையும் கலந்து தனக்குன்னு ஒரு தனித்த ஒரு அரசியல் முத்திரையை, தனக்குன்னு ஒரு பாதையை ஒரு லீடராக அவர் இன்றைக்கி எடுத்திருக்காரு. ஸோ அவரோட பாதையில் நாங்கள் எல்லோரும் பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஐடென்டிட்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியம். அந்த ஐடென்டிட்டியில் எந்த அளவு அவர் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த இடத்துல ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்றதற்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு மிகச்சிறந்த உதாரணங்கள், சான்றுகள். நீங்கள் எல்லாமே அவர் கூட பயணிக்கிறவர்களும் இருக்கீங்க, தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களும் இருக்கீங்க. அந்த தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுடைய வார்த்தை அப்படின்றது இன்னும் கூடுதல் முக்கியம். ஏன்னா ஒரு சாமானியருடைய பார்வை, அப்போ ஒரு சாமானியருடைய பார்வை அப்படின்றது அவர் மீது எப்படி இருக்கு, அவர் சார்ந்த அவருடைய எளிமையாகட்டும், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவருடைய தலைமையின் கீழே மற்ற துறைகளை இயங்க வைக்கிறது, இன்னொரு பக்கம் இளைஞரணி இயங்க வைக்கிறது, இப்படி அனைத்தையும் சரியா செய்யக்கூடிய ஒரு சரியான தலைவராக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இருக்காங்க அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பிறந்த நாளில் நீங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அப்படின்றது உங்களுடைய தொகுதி சார்ந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய
நலத்திட்ட உதவிகள், அவருடைய விருப்பத்தின் பேரில் மக்களுக்கு என்ன தேவை அப்படியோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் செஞ்சுட்டு இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி.